மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக தான் அமைப்போகுது. இது நாள் வரைக்குமே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும். கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் முயற்சி செய்யறது மட்டும்தான் வேணும். கடன் சுமையில சிக்கி தவிச்சவங்களுக்கு விரைவிலேயே நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. வாங்கின கடன் எல்லாமே திருப்பி அடைக்க போறீங்க. திருமண முயற்சி தடங்களா இருந்து வந்தவங்களுக்கு எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலுமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. முன்னாடி பின்னாடி தெரியாத நபர்களோட யோசனை கேட்டு எதுலையுமே ஆழமாக இறங்கிறாதீங்க. புதிய முயற்சிகள் இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்கிறதா நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேஷம் சொல்லக்கூடியது ஒரு சரராசிங்க. இது ஒரு நெருப்பு ராசி. மேச ராசியில அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேசராசிக்குரியதுன்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன வயசுல பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகம் கொண்டவங்க. கோபம் வந்துட்டா தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு கோபங்கிறது உங்களுக்கு வரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு சிறப்பதாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை இல்லத்தரசியை கண்கலங்காம வச்சு காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அது கண்டிப்பாக அது என்ன ஒரு உண்மை என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை கண்கலங்காம வச்சு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் பாதிப்பு அடையாதுங்கிறத உண்மைன்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே தன்னால் அமையக்கூடிய யோகம் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லலாம். வேகமான சிந்தனை, விவேகமான செயல்பாடு கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த ஆடு தான் உங்களுடைய சின்னமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆட்டை பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயம் அறிய மாட்டாங்க. இந்த மேசராசிக்காரங்களும் அப்படிதான். ஆட்டுக்கு பயம்னு என்னன்னு தெரியாது. அது நஞ்சிலுமே 4 போய் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படும். அந்த மாதிரி தான் இந்த மேசராசி என்பதுன்னு சொல்லலாம். விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை, வேகமாக செயல்படக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டுனாலுமே ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 முறை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுதுன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கந்தவள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். ஏன்னா செவ்வாயோட பல போராட்டமான குணங்களை தவிர்க்கக்கூடிய தன்மைங்கிறது கந்தவள் முருகப்பெருமான் வழிபாட்டால் கிடைக்குன்னு சொல்லலாம். அதனால நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. தாய் பாசம் இந்த மேசராசி அன்பர்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தன்னோட தாய் அதிகமாக விரும்ப கொடுக்கணும்லாம் இருப்பாங்க. நெருப்பு ராசியும் கூட இவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் எந்த வேலை தொழில் செஞ்சாலுமே ஈடுபாட்டோடு செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மேசராசி அன்பர்களுக்கு இந்த மகான்களோட தரிசனம், ஆலய தரிசனம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த குலதெய்வ கோவிலில் நிர்வாக பொறுப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லலாம். தலை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெட்டு காயம், அம்மை நோய், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லலாம். பூமி வாங்கினா நீங்கள் செம்மண் பூமியை வாங்குறது இந்த காலத்தில் நல்லதுன்னு சொல்லலாம். மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வாகன யோகம் கூட உங்களுக்கு ஏற்பட போகுது. வாக்கு சாதுரியம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் சாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் கோபத்தில் வார்த்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் பணிவாதான் போயாகணும்னு சொல்லலாம். நல்ல திறமை இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தை மூலமாக தான் நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல் இல்லாமல் நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களில் சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்கிறத இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். எவ்வளவுதான் உழைப்பு கொடுத்தாலுமே நல்ல பேர் வேலையில் எடுக்க முடியாதுங்கிறதுங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான மாற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனைவி உறவுகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு, ஒரு விரக்தி மனப்பான்மை நீங்க கூட வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி பண வசதி உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் உண்டாகும். வாழ்க்கையில சகல வசதிகளும் பெறக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் ஏற்ப இருக்குதுன்னு சொல்லலாம். விரைவிலேயே உங்களுக்கு 7 சனி காலம் தோகமா இருக்கிறதால இந்த காலத்துல எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. சாதுரியத்தோட திறமையோட செயல்பட்டீங்கன்னா எதையுமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான். நல்ல குணம் படைச்ச குழந்தைகள் தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் குழந்தைகளால இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதுலையுமே அதிகப்படியாக கவலை எடுத்துக்க வேண்டாம். எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்ணு கருத்தமாக துணிச்சலாக செயல்பட்டாவே
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை தொடர்ந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. பங்காளிகள் வகையிலையும் சண்டை ஏற்படக்கூடிய நேரமா அமையும். அதனால எதிலுமே இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இயல்பாகவே இந்த நேரம் உங்கள் மனசில் எதுக்குமே ஒரு துணிச்சல் வரும், தைரியம் பிறக்குன்னு சொல்லலாம். ராசிநாதன் ராசிக்கு 3 இருக்கிறதால எடுக்கிற காரியங்கள் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள், மன உளைச்சல் ஏற்பட்டாலுமே இறுதியில் வெற்றி உண்டாகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதோட பரிவர்த்தனையில் இருக்கிறதால இந்த புது வீடு, புது வாகனம் மாதிரியான அமைப்பு உண்டாகும். சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதாலையும் அரசாங்க காரியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிகரமாக நடக்கும். சமூகத்திலுமே நல்ல கௌரவம் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் தான். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டு செய்தி இந்த மாதிரியான விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேலையில் பதவி உயர்வு, வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வீண் செலவு, அதிகப்படியான செலவு ஏற்படும். கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது. செலவு வகையில் திட்டமிட்டு நீங்கள் செய்கிறது நல்லது. சூரியன் சனி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது பகையிடங்கிறதால மூத்த சகோதர உறவு வகையில் மனக்கசப்பு, சண்டை சச்சரவு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவு வகையிலும் கவனமாக இருக்கணும். சூரியன் சனி இணைஞ்சு 5ஆம் இடத்துல பார்க்கறதால பூர்வீக இடத்துல கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலுமே பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் கண்காணிப்பு செலுத்த பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக உறவினர்களோடு பேசுகிறப்ப இந்த நேரம் கவனமாக இருங்க. வீண் மனவர்த்தை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் சரி, விஷயத்தையும் சரி மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். நீங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் முடிவெடுக்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. இடமாற்றம் மாதிரியான விஷயம் வேலையில் ஏற்படலாம். வியாபார ரீதியாக இந்த நேரம் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் குடும்ப நிர்வாகத்தில் கவனிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். வேலை சும்மா அதிகம்னு சொல்லலாம். வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த காலம் 7 சனி விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசியை சனி பகவான் பார்க்குற காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை சமாளிக்க உங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய கஷ்டம் இல்லைங்கிறதா உண்மை. இது வரைக்குமே பொருளாதார சிக்கலை ஏற்பட்டிருந்த ஒரு பின்னடைவு இல்லாமல் நீங்கள் நன்மை ஏற்படும். அதே மாதிரி இந்த வாக்கால தொழில் நடத்தக்கூடியவங்க, வழக்கறிஞர், பேச்சாற்றர்கள், இந்த விற்பனை பிரதிநிதிகள், ஜோதிடர்களுக்கு இந்த நேரம் வருமானம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வேலை தேடக்கூடியவங்களா இருந்தால் நேர்முக தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையிலுமே உத்தியோகத்திலுமே படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய திறமை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம். திறமை வெளிக்காட்ட தயங்காதீங்க. தைரியமாக நீங்கள் செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உடனே கடன் கிடைக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த நேரம் நீங்கள் புதிய கடன் பெறதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். வீடு, ஃப்ளாட் மாதிரியான இடம் வாங்க ஏற்ற காலம்தான். மறைமுக பண பரிமாற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பேரன் பேத்தி பார்க்க வெளிநாடு போயிட்டு வருது, இல்லைன்னா பேரன் பேத்திகள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரது மாதிரியான முயற்சி ஏற்படலாம். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமைய போகுது. பண வருமானம் சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வேலையிலுமே நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னேற்றம். புதுசாக வேலை தேடக்கூடியவங்களா இருந்தால் நல்ல வாய்ப்பு காத்திருக்குது. அதே மாதிரி தினந்தோறுமே நீங்கள் இந்த நேரத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. காரிய தடங்கள் எல்லாமே நீங்கி விநாயகர் பெருமான் வழிபாட்டால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் தூரதேச பயணம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவு கொஞ்சம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எப்படியாவது பண வருமானம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரனோட நகரும் சாதகமாக தான் இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா விருத்தி அடையக்கூடிய நேரம். அரசாங்க வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. காரிய தடை ஏற்பட்டாலுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியில் நல்ல மாற்றம் உண்டாகும். சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மை உண்டாகும். மங்கள காரியங்கள் இந்த காலம் நடக்குன்னு சொல்லலாம். இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக தொழில் நடத்தக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
அதே மாதிரி இந்த நேரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆசை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் குடும்பத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி ராகு பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே வீணான கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் துக்ககரமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம், நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் தான். ஆனால் புதிய நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் இந்த நேரத்தில் தேவைப்படுது. அதனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்று நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ கோவில் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள், அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். வீட்டிலுமே 2 நேரமும் தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.